சம்மர் வந்துருச்சுனாவே ரோஜா செடிகளோட இலைகள் எல்லாமே இந்த மாதிரி காஞ்சு போயிடும். இதுக்கான ஒரு பெட்டர் சொல்யூஷனை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரோஜா செடிகள்ன்றது ஒரு செமி ஷேடில் வச்சு வளரக்கூடிய ஒரு செடிங்க. ஓவர் சன்லைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட செடிகளோட இலைகள் எல்லாமே இந்த மாதிரி பர்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த வருஷம் கொளுத்தக்கூடிய அந்த வெயிலுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே ரோஜா செடிகளை வச்சுட்டு இருப்பீங்க. சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செமி ஷேடான பிளேஸில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கங்க. தம்பி, செமி ஷேடான பிளேஸ்லாம் வீட்டில் எதுவுமே இல்லைப்பா, வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா இந்த க்ரீன் கலர் ஷேட் நெட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மேலே எடுத்து வைங்க. இல்லை உங்களோட டெரஸில் எங்களாவது நிழலான பகுதிகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருங்க. ஓவர் சன்லைட் படுறதுனால தான் இந்த செடிகளோட இலைகள் எல்லாமே கருகி போகுது. ஸோ கொஞ்சமாவது ஒரு நிழலான பகுதிகள் எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செடிகளோட அந்த தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஓவர் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே நாளில் உங்களோட செடிகளோட இலைகள் எல்லாமே இந்த மாதிரி பர்னிங் ஆகிடும். முக்கியமான விஷயம், காலையில் ஒரு 7 மணிக்கு முன்னாடியே செடிகளுக்கு தண்ணி ஊற்றி விட்டுடுங்க. இல்லை அப்படின்னா ஈவினிங்